ஹலோ ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அப்பாவை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் அப்பாவை பற்றி நான் சொல்ல போகிறேன். நான் நிறைய விஷயங்கள் என் மனசுக்குள்ளே நிறைய அவரை பற்றி வச்சுருந்த விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான், ஏன்னா நான் சில விஷயங்கள் நான் தவறுகள் செஞ்சுருக்கேன், அதன் மூலியமாக நான் திருத்திக்கிட்டேன். சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்திருந்தால் கண்டிப்பாக மாற்றிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த வீடியோவும் முழுசாக பாருங்கள். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உள்ள அப்பாலாம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க அப்பாலாம் வந்து டேடி லிட்டில் பிரின்சஸ் தான் குழந்தைங்க மனசுக்குள்ளே நினைக்கும் போதே அந்த அப்பா அதை வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அப்பாக்கள் வந்து 80s 90s கிடையாது. சரிங்களா? இப்போ பொண்ணு வந்து மனசில் சின்னதாக நினைக்கையிலேயே அப்பா வந்து ஃபஸ்ட்டு கலங்குவார் கண். அம்மா கலங்குதோ இல்லையா, அப்பா தான் ரொம்ப வருத்தப்படுவார். இப்போ உள்ள அப்போ உள்ள அப்பாக்கள் 80s 90s உள்ள அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்க, எதாக இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அது போய் அம்மா கிட்டே போய் சொல்லுவாங்க. சொல்லி இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அது மாதிரி தான் எங்கள் அப்பா என்னை எப்பயுமே சரி, என்னை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா என்னை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பார். ஏன்னா என் தங்கச்சி நான் 2 பொண்ணுங்க தான். அவன் தங்கச்சி வந்து கடை வச்சு கொஞ்சம் செட்டில்டாக இருக்கனால நம்ம சின்ன பொண்ணு நல்லா இருக்குது, பெரிய பொண்ணு மட்டும் கஷ்டப்படுது அப்படின்னு அப்பா எப்பயுமே என்னை பற்றி வருத்தப்பட்டுகிட்டே இருப்பாங்க. நான் எங்கள் அம்மாக்கிட்டேயும் சொல்லியிருக்கேன், அப்பாவை வருத்தப்பட வேணான்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக என் நிலமை மாறும், கண்டிப்பாக நான் நல்லபடியாக வருவேன். வந்துட்டு கடைசி காலத்தில் வந்து உங்களை, அப்பாவை, என் மாமியாரை 3 பேரையும் நான் தான் வச்சு பார்ப்பேன். நீங்கள் எந்த வருத்தமும் படாதீங்க, நீங்கள் அப்பா கிட்ட சொல்லி தைரியமாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு நான் எப்போயுமே எங்கள் அம்மா கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன் சொல்கிறேன், அது நான் வந்து நேராகவே சொல்லலாம், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். நானும் எங்கள் அப்பாவும் எப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை பயமுத்தியே சின்ன வயசில் அப்படி வளர்த்துட்டனால என்னவோ ஒரு மரியாதையாக அப்பானா என்னது அப்படின்ற ஒரு கோடு போட்டே இருந்தே பழகியாச்சு. அப்படியே ஒரு கேப்லேயே இருந்து பழகியாச்சு. ரொம்ப நெருக்கமாக போனது கிடையாது. நான் நிறைய வீடியோ யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு நான் நிறைய அழுதுருக்கேன். சரி, நம்மளும் அப்பா கிட்ட இப்படிலாம் பேசணும் கொள்ளணும் அப்படின்னு எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் என்னால் முடியலை. ஏன் முடியல அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 19 வருஷம் ஆச்சு. என் கல்யாணத்தில் வந்து ஒரு சின்ன மனசங்கடம் ஒன்று வந்துருச்சு. நான் செய்யாததை வந்து அப்பா நான் தான் செஞ்சேன்னு நினச்சிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம என் தங்கச்சியை போட்டு அடிச்சிட்டாங்க. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா மாதிரி என் தங்கச்சி பேர் ராஜு, அது ஏன் அழுகுதுன்னு கேட்டப்போ, இல்லை அப்பா ஒன்றால் தான் அடித்தாங்கன்னு சொல்லவுமே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. நம்ம என்ன பண்ணோம், ஏன் அப்பா வந்து நம்மளே எதுவுமே கேட்காம நம்ம தங்கச்சியை அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோவம் மட்டும் என் மைண்டில் இருந்துட்டு என்ன ஆயிடுச்சு, நான் அவர்கிட்ட பேசாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகவும் எங்கள் அப்பா வந்து என்கிட்ட பேசினாருன்னா நார்மலாக என்ன நல்லா இருக்கியா புரியா சரி பார்த்துக்கோ அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருந்துச்சே தவிர ஒரு நல்ல பேச்சுவார்த்தைகள் கிடையாது. என் தங்கச்சி கூட எங்கள் அப்பா நல்லா பேசுவார். எனக்கு கல்யாணம் ஆகி 19 வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்ன வரைக்கும் நான் எங்கள் அப்பாவை அப்பானே நான் கூப்பிடலை. ஏன் கூப்பிடலை அப்படின்னா, அந்த ஒரு பிரச்சனை வந்து என் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போயிடுச்சு. பேசுவேனே தவிர அப்பான்னு இன்ன வரைக்கும் நான் கூப்பிடலை. நிறைய வாட்டி நான் நினச்சிருக்கேன் அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னு, எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு வரல. ஏன்னா அந்த கேப் ஆகப்பட்டது நம்மளுக்குள்ளே வரவும் என்னால் அந்த வார்த்தைகளால் கூப்பிட முடியல. அவங்களே கூப்பிட்றாங்க, உங்களை அம்மா கூப்பிட்றாங்க, உங்களை தங்கச்சி கூப்பிடுது, இப்படியே பேசி மொட்டையாக பேசியே நான் பழகிட்டேன். அப்பான்ற வார்த்தை வரமாட்டேது. ஆனால் நிறையா வாட்டி நான் வந்து எங்கள் அப்பாவை கூப்பிடணும், அப்பாவை கூட வச்சுக்கணும், அப்பாவை அங்கே கூட்டிகிட்டு போகணும், அப்பாவை இங்கே கூட்டிகிட்டு போகணும், எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு அது எதுவுமே நடந்ததில்லை. ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும். எங்கள் அப்பா கூட நான் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவரும் பழகிட்டார், நானும் பழகிட்டேன். அதனால் வந்து நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்ம கூப்பிடாமல் இருக்கக்கூடாது. தப்பு அப்பா சாரிப்பா கூப்பிடாம இருக்கக்கூடாது தான். அந்த கேப்பாகப்பட்டது என்னால் அந்த வார்த்தைகள் வரமாட்டேங்குது என் வாயில். இதிலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கூட இருக்க உறவுகளோடு நம்மளுக்கு சண்டை அப்படின்னா நம்ம உட்காந்து அதை பேசிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை அன்னையோடு முடிஞ்சிடும். இல்லை நம்ம நாளைக்கு பேசிக்கலாம், நாளான்னைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம எதை விடுறோமோ அது வந்து என்ன ஆகப்படுது, அந்த கேப்பாகப்பட்டது நம்மளால் அவங்கள்ட்ட முன்ன மாதிரி அந்யோன்யமாக இருக்க முடியாது. நம்ம வார்த்தைகள் வந்து வராது.
சரிங்களா? அதனால் என்ன மாதிரி நீங்களும் இந்த தவறை செய்யாதீங்க. உங்கள் உறவுகளோட சண்டை அப்படின்னா ஒரு நிமிஷம் உட்காந்து பேசுங்க. நானும் எங்கள் அப்பாவும் அன்றைக்கி உட்காந்து பேசியிருந்தோம்னா இவ்வளோ தூரம் எங்களுக்குள்ளே ஒரு இது வந்திருக்காது. சரிங்களா மக்களே? நீங்களும் இந்த மாதிரி தவறுகள் செய்யாதீங்க. அப்படி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதை மாற்றிக்கங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட எப்படி நடந்துப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. தேங்க்யூ.